பாப்புலேஷன் கண்ட்ரோலில் பெண் கல்வி மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ பாப்புலேஷன் க்ரோத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரியும். பிறப்பு விகிதம் அதிகமாகவும் இறப்பு விகிதம் குறைவாகவும் கல்வியில் பின்தங்கி இருக்கிறதான்ட்டு. ஸோ இப்போ இன்கேஸ் பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னா, டே பை டே என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இப்படியே பாப்புலேஷன் வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இதனால் வந்து ஃபுட்டு கிடைக்காம போயிட்டு வாட்டர் கிடைக்காம, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிடைக்காம, ப்ராப்பரான வீடு இல்லாமல், அவங்களுக்கான மெடிக்கல் கேர் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கு முக்கியமாக வந்துட்டு பெண் கல்விங்கிறது மிக அவசியம். ஸோ பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதன் மூலியமாக நாட்டினுடைய எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களால ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ் வந்து சிட்டியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அவங்களால ஓனாக ஒரு டெசிஷன் வந்து உருவாக்க முடியுது. ஓனாக டெசிஷன் வந்து எடுக்க முடியுது. ஸோ மேரேஜ் ஏஜ் இதனால் வந்து டிலே ஆகுது. மேரேஜ் ஏஜ் டிலே ஆனாலே பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து குறையுது. ஸோ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ நவடேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பெண் கல்வினால் 100% பாப்புலேஷனை வந்து பாப்புலேஷன் க்ரோத்தை ரெடியூஸ் பண்ண முடியும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் அச்சீவ் பண்ண முடியும்.